குழந்தை இது வரைக்கும் தள்ளிட்டு போகுது 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிட்டுன்னா இதை விட சிறந்த வாய்ப்பு எப்பவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகான வாய்ப்பு. 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு திருமணம் தள்ளி வைக்கிறாங்க. ஆனா அந்த ராகு தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்கன்னு நம்ம உணர்ந்த உண்மை சார். வரன் வந்துச்சுன்னா ஜாதகமே பார்க்காதீங்க, பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் ராகு இருக்கு, கேது இருக்கு, செவ்வாய் 12 கட்டத்துக்குள்ள தானே இருப்பாரு. என்ன 13 கட்டமா இருக்கு. எல்லாருக்கும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். நானா என்னன்னா வருமானத்தை கொஞ்சம் கடனாக மாறும். கடனா மாறும், ரொம்ப கடனா மாறும். கொடுக்காதீங்க, கொடுத்தாங்க பணம் வராது. மிருகசீசன் 3 மிருகசீசனால தந்திரம்னா அப்படியே விளைஞ்சு நெளிஞ்சு எல்லா இடத்தையும் இந்த பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைப்பான். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேது செவ்வாதசம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கொஞ்சம் ரத்த காயங்கள்லாம் இருக்குது, பார்த்துங்க. தூக்கம் எப்படி இருக்கும்? தூக்கம் எங்கே வேலை இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த மிருகசீசன் 3 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். 75% நல்லா இருக்கு. மிதுன ராசியா இருந்துருது. 75% நல்லா இருக்கு. இப்போ வருமானம் எவ்வளோன்னு கேளுங்க, அப்படியே ஓடி போடுவாங்க. சார் வருமானம் மட்டும் நல்லா இல்லை சார், சாதகருக்கு கால் மேலே காலை போட்டு வெள்ளையும் சொல்லாமல் தெரியுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாரி. இந்த மிருகசீசன் 3 நாளைக்கு செவ்வாதசம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருப்பார், ஜெய்ஜாண்டிச்சமாக இருப்பார். ஆனால் சொல்லுனேன் எப்படின்னா இருக்கு அப்படின்னு கீச்சு குரலில் பேசுவார் பாருங்க. அதுமாரி இது மிருகசீசன் கொஞ்சம் பலமாக நிற்கும். ஆனால் என்னென்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணும், வருமானத்தை பார்த்தா கம்மியாக இருக்கும். வருமானத்தை கொஞ்சம் கடனாக மாறும். கடனாக மாறும். அது யாரால மாறும் சொல்லுங்க? யாரெல்லாம் மாறுங்க? கணவனால மனைவியால. நீ இதை செய் அதை செய்யன்னு இழுத்து விட்டு 2 வேலையை ஆரம்பிச்சு விட்டுருவா. அங்கே வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சு இருப்போம். வர்றதெல்லாம் கடனுக்காக போவோம். கல்யாணம் பண்ணா செலவாக தானே செய்யும். ஆமாம்மா, கல்யாணம்னே செலவு தான். அது கல்யாணத்துக்கு சாதகமாக தானே இருக்கு. கொடுக்காதீங்க, கொடுத்தாங்க பணம் வராது. அது செவ்வாதசம் நடந்து பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வராது. 2026 சார் எனக்கு பணம் வருது 2025 வந்துச்சு 2035 வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. 2026 எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பணம் கொடுத்தா வராது. நீங்கள் எப்போ பணம் கொடுத்தாலும் நண்பர்கள் கொடுக்கும்போது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஆனால் 60% 70% வரைக்கும் நண்பர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்ததாகவே இருக்கட்டும், கேட்காதீங்க. நான் 5000 கொடுத்து 10,000 கொடுத்து கேட்காதீங்க. இல்லை நான் 1 லட்சம் கொடுத்த கைமாற்று வாங்கினேன்னா அது ஒரு சில பேருக்கு வரும், வராமல் இருக்கும். அதனால் பகை வருமானா 60-70% பகை வரும். அதை கொஞ்சம் கவனமாக கொடுத்து, பணத்தால் தான் எனக்கு பிரச்சனை அதிகமாக வருது நண்பர்கள்ட்ட. அதை கொஞ்சம் கொடுத்து வாங்கும்போது கவனமாக வாங்க. இது நாங்கள் ஜோதிட விதிகளே இது பொதுவான விதிகளாக கொண்டாந்துருப்போம். அப்பாட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்காது, நண்பர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ உறவுகள்கிட்ட வச்சுக்கிட்டாலும் அது கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்காது, பார்த்துங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பெர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது 100% பொருந்தும். இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அட்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அட்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும். கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும். இது ALP அட்சய லக்கண பத்ததி கூகுள் ப்ளே ஸ்டோரில் அட்சய லக்கண பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும். அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே ALP ARP AP லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும். அதில் ARP அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அட்சய நட்சத்திரம். அந்த ARPக்கு நேராக ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திரம் என்ன, அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது 2 ராசி கட்டங்களில் கூட வரும். மிதுன ராசிக்கு 1, 2, 3ஆம் பாதம், 4வது பாதம் கடகராசிக்கு வரும். அப்போ மிதுன ராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம், கடகராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அதனால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அட்சய ராசி தசா புத்தி அடிப்படையினால பலன். இப்போ தசா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த தசைக்கு உரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும், இங்கே ARPக்கு நேரம் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய தசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். பிஸ்னஸும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சார். குழந்தை பிறப்பு நல்லா இருக்கு. பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கும் சார். பிஸ்னஸ் வேலையை மாற்றக்கூடாது. அதே மாதிரி மனைவி பேர்ல தொழில் ஆரம்பிக்கிறதுன்னா பண்ணக்கூடாது. வெளிநாட்டுக்கு போறது ஒரு வழியில இருக்குன்னு சொல்லிட்டா கூட நல்லா இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நீங்க அப்ரோச் பண்ணிட்டு இருப்பீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்ரோச் பண்றதுக்குரிய தன்மை இருக்கும். சரி, காதல் ஜெயிக்குமே ஜெயிக்காத? காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்கும். அப்பா ரொம்ப பொறுமையா இருக்கணும். வாயில பிரச்சனை
காதலிச்சாலே பிரச்சனை தான். காதல் திருமணம் செய்யலாம். செய்யலாம், அவ்வளவுதான். ஃபோன்ல பேசக்கூடாது, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து ஏதாவது சரி, பேச்சுவார்த்தை அப்பாவும் நல்லா வரும். அந்த டைம்ல இருக்குமா? வந்து செவ்வாய் இல்லை இப்போ நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். பெரிய வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு வரம் தான் இது. மிருகசீசம் பேச்சுவார்த்தை பண்ணாம இருந்தாலே பொதுவாக நல்லா திருமணம் இருக்குப்பா. அழகா நடந்துரும். மிருகசீசம் மூணு நல்லா இருக்கு, அரசியல் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். நல்லா உண்மையிலே இருக்கும். அரசியல் இன்னும் சாணக்கியன். மிருகசீசம் 3 மிருகசீசம் தந்திரமா. தந்திரம்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு எல்லா இடத்தையும் இந்த பார்த்தீங்கன்னா இவன் ஜெயிக்கவே மாட்டான்னா ஜெயிக்கிற பக்கம் இருப்பாங்க. இவன் இருக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைப்பான். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் அது பார்த்துட்டேன். அந்த மிருகசீசம் 3 மிருகசீசம் 4 பலமான ஒரு அமைப்பு இருக்கான்னா, யாராச்சும் மிருகசீசம் 3 மிருகசீசம் 4 வந்து செவ்வாதசை நடந்துச்சு, செவ்வாதசை நடக்கு இப்போ போகுது, இல்லை மிதன ராசியாக இருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு செய்யும். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு ஈஸியாக கூட அதை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு கூட அதை போராடியோட ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. வெளிநாடு சரியா இல்ல, சரியா இல்லை, முயற்சி பண்ண பார்த்துக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க செவ்வாதசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கால் சம்மந்தப்பட்டது, கை சம்மந்தப்பட்டு அடிபடுறது, கொஞ்சம் ரத்த காயங்கள்லாம் இருக்குது, பார்த்துங்க. 2026 கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பணங்களை கையில் வச்சுக்காதீங்க, அனுப்பிடுங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது 2026. சரி, இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுவோம். திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு சார். அப்பாடா, 80% 80% இருக்கா? அப்புறம் என்ன, திருவாதிரை நட்சத்திரம் யார் இருக்கா? அந்த ராகுதசை இருக்கா? நீங்கள் வைக்கிறதான் சட்டம். ஆனால் இப்போ பாருங்கள், அடுத்தது கேட்பேன், வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். வருமானம்மா சார் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது. எப்படி வருமானம் எப்படி இருக்குது? இல்லை இவங்க திங்க் பண்ணுற அளவுக்கு இந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்பு ஃபேவரபுளாக இருக்காது. தான். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் நான் வந்து வேலையை மாற்றலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்து தோணும். தயவுசெய்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து பண்ணிகிட்டே இருங்க. வேலையை மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு எதுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் சரி. வேலையை கெடுக்கிறதுக்கு சரி, காரணம். நம்ம முயற்சி பண்ணலாமா, முயற்சி பண்ணக்கூடாதா? பண்ணலாம் சார். முயற்சி நல்லா பண்ணலாம். இருக்கும். முயற்சிகள் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, நான் வீடு வண்டி வாங்கலாம், வாங்கக்கூடாது? கூடாது. வாங்கக்கூடாது. ஓகே, நல்லது. சரி, காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? எனக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜெயிக்கும். பட் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசணும். பேச்சில் தான் பிரச்சனை வருமே. பேச்சில் பிரச்சனை அதெல்லாம் தான். சரி, கடன் வாங்கலாமா, கடன் வாங்கக்கூடாதா? வாங்கலாம். வாங்கலாம். கடன் கிடைக்கும். பெருசா வாங்கணும்னு பெருசா ஆசை. வாங்கணும். உங்க எதிர்பார்ப்புகளை கரெக்டா வச்சுக்கோங்க. என்ன தேவையோ அதுக்கு கடன் வாங்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் 2024 நடக்கும், நடக்காது? எனக்கு நல்லா ராகுதசை. நல்லா நல்லா இருக்குது, நடக்கும். இருக்கு. எப்பா அந்த திருமணம் இது வரைக்கும் ஆகலைங்கன்னா 30 வயசு, 31 வயசு, 32 வயசு திருமணங்கள் நடக்கும். இந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு 2ல் செவ்வாய், 4ல் செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, தயவு செய்து சொல்லிவிட்டேன். வரன் வந்துச்சுன்னா ஜாதகமே பார்க்காதீங்க, பண்ணிடுங்க. பண்ணுங்க. சனி பகவானையும் சேர்த்துக்கோங்க சார், அவங்களையும் சொல்லுவாங்கல்லவா. பழி சொல்றாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் ராகு இருக்குது, கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது. 12 கட்டத்துக்குள்ளே தானே இருப்பாரு. என்ன 13 கட்டமாக இருக்குது? எல்லாருக்கும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். நானா என்னென்னா ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாது தான் எல்லாருக்கும். புருஷன் முன்னாடி எங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60-70% பொருந்தாத வாழ்க்கை தான். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஒரு ரோடுன்னா வளைவு நலிவு இல்லாமல் அப்படி என்ன ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்? மேடு பள்ளம் இருக்காதா என்ன? ஒரு டிராஃபிக் இருக்க தான் செய்யும் வாழ்க்கை. என்ன ரோடு சூப்பர் ரோடாக இருக்கும், அதில் ஒரு நாளைக்கு தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் போகணும். இல்லை நீங்கள் மட்டும் என்ன ஹெலிகாப்டரில் போயிட முடியும்? ஹெலிகாப்டர் போனாலும் அங்கே 2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கே ஏதாச்சும் கால சூழ்நிலை மேகமூட்டமாக இருக்குது, இல்லை மேகம் பிரச்சனை, இது மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணும்? ரன்வே முழுக்க தனியாக போச்சுன்னா என்ன? ஃப்ளைட்டாக இருந்தாலும் நிற்காது. வாழ்க்கைங்கிறது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். சும்மா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது யாரும் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து இது சொட்ட இது சொல்லன்னு எதை போட்டு வந்து அந்த திருமணத்தையே கெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும். அதனால இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்லலாம். கிரகங்கள் அப்படி தான் பண்ணும். அப்பா பேச வைக்கும், அம்மா பேச வைக்கும், அக்கா பேச வைக்கும், தங்கச்சி பேச வைக்கும். தங்கச்சி அங்கே வாழப்போகுது, இல்லை தம்பியை வாழப்போகுது. ஏய் பேசாமல் உனக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணு பிடிச்சிருக்குமா, அம்மா பிடிச்சிருக்கு, அப்பா பிடிச்சிருக்கு பாரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லணும், ஒரு முடிவு எடுக்கணும். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், என் கல்யாணம் மட்டும் அன்றைக்கி நான் பேசாமல் இருந்த விட்டு என் கல்யாணம் நடந்துச்சு. பேசணுன்னா இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. உண்மையிலேங்க எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, வேலை கிடையாது, எந்த வசதியாக எதுவுமே. அதான் சொல்கிறேன்ல, பேசாமல் படிச்சுட்டு பேசாமல் இருக்கும்போது திருமணத்தை பற்றி பேசுகிறாங்களே, பேசாமல் இருந்து நடக்கிறது நடக்கட்டும், வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு அன்றைக்கி திருமணம் நடந்துச்சு. உண்மையிலே இன்றைக்கி அந்த பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு வாழ்க்கையில். கிரகங்கள் அதனுடைய நேரம் வரும்போது பேசாமல் அமைதியாக இருந்து அது இந்த அப்பா அம்மா தயவு செய்து கல்யாணத்துக்கு நான் அப்பயும் சொல்லிவிட்டேன், இந்த படிக்கும்போது அப்பா முடிவு எடுக்கக்கூடாது, கல்யாணத்தில் அம்மா முடிவு எடுக்கக்கூடாது. ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு என்னை மாரியே பொண்ணு வேணும், என் பிள்ளைக்கு மகாராணி மாரி பொண்ணு வேணும், எப்படிம்மா வரும்? ஏன்னா அம்மா தான் நிறைய ஆசைப்படுவாங்க இந்த டைமில். ஆசைப்படுற பிள்ளைய வாழ்க்கை நீ கெடுக்கிறியே. 24 வயசில் வரல பிள்ளைய இதை விட நல்ல பொண்ணுன்னு கேட்பாங்க. அதுதான் பிரச்சனையே. எதிர்பார்ப்பு அதிகமாகி. இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம்னு வரும்போது
எல்லாம் குளம் கோத்துரும் பார்ப்போம், ஜாதி பார்ப்போம், மதம் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். பார்த்தது பிறகு படித்த படிப்புக்கு ஒத்து வரணும், வேலைக்கு ஒத்து வரணும், வெளிநாடு ஒத்து வரணும், என்ன படித்தது இப்படி வரணும், இவ்வளோ சம்பளம் வரணும், எனக்கு 50,000, என் பொண்டாட்டி 50,000 சம்பளம் வரணும், இப்படி ஹைட்டாக வரணும், 7 அடி வரணும், 6 அடி வரணும், 5 அடி வரணும், ஹைட்டாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், நல்லா ஒல்லியாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்தது பிறகு கடைசியாக 300 ஜாதத்தில் 30 ஜாதத்தை ரெடி பண்ணி அப்புறம் 30 ஜாதம் 3 ஜாதம் பொருந்ததுன்னு ரெடி பண்ணிட்டு ஏன்னா வேலைக்கு போகிற மாதிரி பொண்ணு இருங்க வேணும். அங்கே பொருந்ததுன்னு சொல்லிட்டு 3 ஜாதம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் லக்கணம் நகருது, நட்சத்திரம் நகருது, அச்சய லக்கணத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி திருப்பி விட்ருவோம். இப்போ என்ன நடக்கும்னா உண்மையிலேயே நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். 300 ஜாதம் கொடுங்க, நாங்கள் 30 ஜாதம் வந்து பொருத்தம் பார்த்து தரோம். அந்த 30ல் 3 ஜாதகத்தை நீங்கள் இதில் பார்த்து இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடியது ஜென்ம நட்சத்திரத்துக்கு, நாங்கள் பார்க்குறது இன்னைக்கு நட்சத்திரத்துக்கு, அச்சய நட்சத்திரத்துக்கு. நீங்கள் பிறந்த அன்னைக்கு உள்ள போட்டா கொடுக்குறீங்களா, இன்றைக்குள்ளே போட்டா கொடுக்கலாம். நான் வீடியோட பேசியிருப்பேன், ஓம் சரவணன் உங்களை பேசியிருக்கேன். இன்றைக்குள்ளே போட்டா கொடுக்குறீங்க, பொண்ணுக்கு போட்டால் பையன் போட்டால் மட்டும். அப்போ இன்றைக்குள்ளே ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்டால் இன்னைக்குள்ள ஜாதகமா அப்படின்னா அதான் அச்சய இலக்கணம்னு சொல்கிறோம்ல, அந்த ஜாதகம் தான் அன்றைக்குள்ள ஜாதகம். அதை பாருங்கள், எல்லாம் வளர்ச்சி அடையுது இல்லை. அன்னைக்குள்ளே பிறந்த அன்னைக்கு போட்டோ கொடுப்பீங்களா நீங்கள், பொண்ணு போட்டோ கொடுத்தா அது இப்படி ஏற்றுக்க மாட்டாங்களே, இது என்ன குழந்தை படமா இருக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் போட்டோ பார்க்க வேண்டியது அன்னைக்குள்ளே போட்டாவே ஐயா அழகா இருக்கேன்னு அழகாக இல்லைங்க. இப்போ இருக்கிறது அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இல்லை வாழ்க்கை மாறுதில்லை, அதோட தயவு செய்து வாழ்க்கை மாறுது, வாழ்க்கை மாறக்கூடிய தன்மையில் இருக்குது. இன்றைக்குள்ள நட்சத்திரம், இன்றைக்குள்ள ராசி, இன்றைக்குள்ள லக்கணத்துக்கு தான் நீங்கள் பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கை இந்த ராகுதசை போகும்போது ராகுதசையில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரோட வாழ்க்கை கெடுது தெரியுமா. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது காலம் கடந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததி விருத்தி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ராகுதசை திருமணத்தை தள்ளி போடுது. நீ என்ன பண்ணுது, ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன், ராகுதசை குருபத்தி, ராகுதசை சுக்கிரபத்தி, ராகுதசையில் கேதுபத்தி, ஏதோ ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொண்ணு வருது, பையன் வருது. சார் எங்களுக்கு அப்போ ஒரு 3 நாள் பொண்ணு பொருத்தம் வந்துச்சு சார், ராகுதசை வேண்டான்னு சொல்லிட்டோம் வாங்க பாருங்க. அப்பா என்னப்பா இப்படி 32 வயசுல நல்ல யோகா கிடைக்கல. இல்லை நல்லா வேலைக்கு போகிற மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. இப்போ இந்த டைமில் வேலைக்கு போகிற மாதிரி பொண்ணு இருந்தால் தான் வந்து செட் ஆகணும். அந்த எல்லாமே மனசுக்கு பிடிச்சிருக்கும், எல்லாமே ஆயிரும். நீங்கள் அதான் சொல்லிட்டேன். நீங்கள் அது கடைசியாக வந்து ராகுதசை வந்து எப்படி படுத்துதுன்னா எப்போ சுற்றி இருக்கக்கூடிய நல்லா இல்லை, அதை விட்டு ராகுதசையில் திருமண வாய்ப்பு இருக்குது, பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் இந்த காலகட்டத்தில். நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் சார். ராகு திசையில் தான், ராகுடைய நட்சத்திர புள்ளி போகும்போது தான் சார் நிறைய திருமணம் ஆயிருக்கு. நடந்திருக்கு. திடீர் திருமணம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு இது தெரியல. 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு திருமணம் தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ராகு தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்கன்னு நம்ம உணர்ந்த உண்மை சார். அது நிறைய பேருக்கு சொல்கிறோம், ஆனால் புரிதல்ங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 28 வயசுக்கு அப்புறம் சில நட்சத்திரங்கள் போகும்போது இப்போ தான் கல்யாணம் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பெற்றோர்களுக்கே வர்றாங்க சார். இந்த ராகு தான் அதுக்கு தடைங்கிறது அவங்களே பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கிறது பெற்றோர்கள் முடிவு பண்ணிக்கணும். எந்த காலகட்டம் அப்படிங்கிறது உணர்ந்தாலே அவங்க குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம் சார். வேலைக்காக அலையக்கூடிய தன்மை இருக்கு. ராகுல ஓரளவுக்கு வந்து ஜாதகரை பொறுத்து தனிப்பட்ட நல்லா தான் இருக்குது, பயன்படுத்திங்க, பார்த்துங்க. 2026 வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம், அது எப்படி அப்படின்னு 2026 புனர்பூச நட்சத்திரம் அப்பா நல்லா இருக்கு. சரி, இவருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி ஒரு பதில். வருமானம் வரும் வராது சார்? இப்போ குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இருக்கும் இருக்காது? கண்டிப்பாக உண்டு. இப்போ உங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். சரி, நீங்கள் வீடு வண்டி வாங்கலாம், வாங்கக்கூடாது? ஜாதகரே தடுத்து. ஆனால் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்கு, ஒரு திசையில் அமைப்பு இருக்கு. சரி, இவன் கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ண முடியும், லவ் மேரேஜ் பண்ண முடியாது? பண்ணலாம். சரி, குழந்தை பிறப்பு இவங்களுக்கு இதனால வரைக்கும் குழந்தை பிறப்பு இல்லை. எப்படி என்ன அதுக்கான முயற்சிகள் குரு திசையில் யாராவது புனர்பூச நட்சத்திரம் தான் பார்த்துங்கப்பா, குழந்தை இது வரைக்கும் தள்ளிட்டு போகுது, 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிட்டுன்னா இதை விட சிறந்த வாய்ப்பு எப்பவுமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான வாய்ப்பு. இவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் இருக்குமா இந்த விட? கண்டிப்பா இருக்கும். ஜாதகரே தேடி வரும் சார். கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்களா சார்? சம்பாதிக்கிறதே வந்து கடனுக்கு போகிற மாதிரி தன்மையில் இருக்கு. கல்யாணத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்கு. 2026 புனர்பூச நட்சத்திரம், இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். சரி, தேவையில்லாத பிரச்சனை தலையிடுவாரா தலையிட மாட்டாரா? தலையிடுவாரு. அதனால இவருக்கு வந்து இவரா எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற விஷயம். சரி, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், பயன்படுத்திங்க, சந்தோஷம் கொண்டு போய் வச்சு அவங்களை கொண்டாடுங்க. சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்? இருக்கு கொஞ்சம் அழுத்தமா இருக்கும், போராட்டமா தான், போராடி தான் செய்யணும். வேலைனாலே போராட்டம் தானே. சரி, லாபம் இருக்கு. இவரே மாத்தலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மாத்தாதீங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா போயிட்டு இருக்குன்னா அப்படியே நீ வேலை மாத்தினாலும் அதே வருமானம் தான். அதனால தயவு செஞ்சு மாத்தாதீங்க. 32,000 தான் வருமானம். நீ இந்த வேலை பார்த்தாலும் இன்னொரு 8 மணி வேலை பார்த்தாலும் இதே தான், 10 மணி வேலை பார்த்தாலும் இதே. ப்ரமோஷன் நல்லா இருக்கு, ப்ரமோஷன் நல்லா இருக்கு.
தூக்கம் எப்படி இருக்கும்? தூக்கம் எங்க வேலை இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, நல்ல வாய்ப்புகள், சந்தோஷத்துல கூட தூக்கம் வராது சார். வராது வராது. அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதை சார். பெண்களா இருந்து ஜீரணம் கர்ப்பப்பை வந்து கோளாறா இருக்கு, ஜீரணம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். கொழுப்பு உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து. யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா? இருக்கும். சரி. வெளிநாடு வசிக்கக்கூடியவர்கள் கவனமா இருக்கணும். வெளிநாடு போறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இருக்கும். இப்போ விசா கிடைக்கல, எனக்கு கிரீன் கார்டு கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ கிடைக்கும் சார். எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. எதிர்பார்த்து இருக்காது, பார்த்துக்கணும்.